அன்பார்ந்த நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 28/12/2025 மார்கழி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் புதன், 12இல் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு செயல்பட வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சூரியன் செவ்வாய் 9இல் சஞ்சரிப்பதால் ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெற முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு சில அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் புதன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உறவினர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 9இல் சந்திரன் சனி சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் குறையும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் சனி, 7இல் ராகு, 4இல் புதன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும்
ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட வேண்டும். பொதுவாக பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். ராகு 6இல் இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். ஒரு சில விஷயங்களில் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த ஒரு நல்ல காரியங்கள் தற்போது கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 6இல் சந்திரன் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அனுகூலங்கள் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன், 5இல் சந்திரன் சனி சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெற முடியும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிகவும் சிறப்பு. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பதன் மூலமாக ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய், 4இல் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. முடிந்தவரை முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது உத்தமம். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் சனி, லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும்.
உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் புதன், லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறையும். பேசுகின்ற போது சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாளில் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 10இல் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். வேலையாட்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை இறுதியில் காப்பாற்றுவீர்கள். பொதுவாக குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் குறைவது மட்டுமில்லாமல் கடன்கள் குறைந்து மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.